ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 20/12/2023 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய ராயலான நடத்தையின் மூலமாக சேவை செய்து உங்களுடைய புத்தியை ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாக்கணும், பரிபக்குவமாக்கணும். தாய்மார்களுக்கு மரியாதையும் கொடுக்கணும். கேள்வி: ஒரு தந்தையுடைய காரியம் மட்டும்தான் ஒரு விஷயம், அதை எந்த மனிதனும் செய்ய முடியாது. அது எந்த காரியம்? ஒட்டுமொத்த உலகத்திலும் அமைதியை ஸ்தாபனை பண்ணுறது பாபாவால் மட்டும்தான் முடியும். அது அவரோட காரியம். அதை மனிதர்கள் செய்ய ஆரம்பித்தாங்கன்னா எப்படி செய்வாங்க? சண்டை போட்டு செய்வாங்க. இல்லை, பாலஸ்தீனத்தில் அமைதி வேணும்ன்ட்டு என்ன நடக்குது? யுத்தம் தான் நடக்குது. ஸோ இதுதான் மனிதனுடைய புத்தி. அப்போ இது கடவுளுடைய காரியம். என்னதான் நீங்கள் அமைதி மாநாடுகளை உருவாக்கினாலும், எத்தனை அமைதி மாநாடுகளை வச்சாலும் மனிதர்கள் அமைதியை ஸ்தாபனை செய்யவே முடியாது. எப்போ அந்த அமைதியின் கடல் தந்தையே வந்து குழந்தைங்களை தூய்மையாக இருப்பேன் அப்படின்னு சத்தியம் வாங்குறாரோ, குழந்தைங்க கிட்ட சத்தியம் வாங்குறாரோ, அப்போ தான் அமைதி ஸ்தாபனை ஆகும். ஏன்? தூய்மை இல்லாமல் அமைதி ஒருபொழுதும் இருக்காது. அந்த தூய்மையான உலகத்தில் மட்டும்தான் அமைதி இருக்கும். அப்போ தூய்மையானால் தான் நீங்கள் அங்கே போகவே முடியும். அதனால் குழந்தைங்க இந்த விஷயத்தை ரொம்ப யுக்தியாக புரிய வைக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து ரொம்ப கவர்ச்சிகரமாகவும் புரிய வைக்கணும். அப்போ தான் மக்கள் திரும்பிய பார்க்குறாங்க இப்போ, இல்லையா? ஸோ அப்போ தான் அப்பாவுடைய பேர் மகிமைப்படும். பாடல்: நானோ ஒரு சிறுவில்லை, நீங்களோ சர்வசக்திவான். ஓம் சாந்தி. இந்த பாடல் பக்தி மார்க்கத்தில் பாடப்படுது. ஒரு பக்கம் பக்தியின் பிரபாவம், இன்னொரு பக்கம் இந்த ஞானத்தின் பிரபாவம். இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது பக்திக்கும் ஞானத்துக்கும். என்ன வித்தியாசம் இருக்குது? அது ரொம்ப ரொம்ப ஈஸி. பக்தியோ இரவு, ஞானமோ பகல். பக்தியில் துக்கம்தான் இருக்குது. எப்போ பக்தர்கள் துக்கம் அடைகிறாங்களோ அப்போ தான் கடவுளை கூப்பிட்றாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் பக்தி. கடவுளை கூப்பிட்றது தான் பக்தி. கடவுள் வந்து கொடுக்கறது தான் ஞானம். கடவுள் பிறகு அந்த துக்கத்தை நீக்கிறதுக்காக வந்தே ஆக வேண்டி இருக்குது, பக்தர்களுடைய துக்கத்தை நீக்க. அதனால் நீங்கள் பாபா கிட்ட என்ன கேட்குறீங்க? பாபா, இந்த நாடகத்தில் ஏதோ தப்பு இருக்குதே, தப்பு இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறார், கண்டிப்பாக ஒரு தப்பு இருக்குது, பெரிய தப்பு இருக்குது. அது என்ன தெரியுமா? என்னை நீங்கள் மறந்தீங்க பாருங்கள், அதுதான் பெரிய தப்பு. யார் உங்களை மறக்க வச்சது? மாயா, ராவணன். பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே, இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். தப்பு நீங்கள் பண்ணிவிட்ட நாடகத்தில் தப்பு இருக்குதுன்றீங்க. பாபா சொல்கிறார், இதை விட பர்ஃபெக்டான நாடகமே கிடையாது, இருக்க முடியாதுன்ற. அதனால தான் நாடகத்தை அப்படியே ஏற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனம். எதிர்க்கிறதுனால உங்களுக்கு நீங்களே துக்கத்தை அதிகரிச்சுக்குவீங்க. ஏற்றுக்கிறதன் மூலமாக துக்கம் என்றென்றைக்கும் நிரந்தரமாக முடிஞ்சிடும். சொர்க்கமும் நரகமும் இதே பாரதத்தில் இருக்குது, ஆனால் வெவ்வேறு நேரத்தில் இருக்குது. பாரதத்தில் தான் மனிதர்கள் சொல்கிறாங்க, ஒருத்தர் இறந்துட்டா அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சொர்க்கம் எப்போ இருந்ததுன்னே தெரியாது. ஏன்னா சொர்க்கமாக இந்த பாரதம் இருக்கும்போது மனிதர்கள் இறந்து மீண்டும் சொர்க்கத்தில் பிறப்பாங்க. ஆனால் இப்போ சொர்க்கம் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். இது நரகமாக இருக்குது. அப்போ இப்போ இறந்தாங்கன்னா மீண்டும் நரகத்தில் தான் பிறப்பாங்க. ஏன்னா இப்போ நரகம்தான் இருக்குது, சொர்க்கம் இல்லை. சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிற வரைக்கும் அவங்க நரகத்தில் தான் பிறந்தாகணும். பாவம், மனிதர்களுக்கு இந்த விஷயம் தெரியல. ஒன்று ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் அல்லது ராமருடைய சம்பிரதாயத்தினர், இன்னொன்று ராவணனுடைய வம்சத்தினர். சத்தியுக திரேதாயுகத்தில் ராமருடைய வம்சம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு எந்த விதமான துக்கமும் கிடையாது. துக்கத்திலிருந்து விடுபட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
அரை கல்பத்துக்கு. அதுக்கு பிறகு தான் இந்த ராவண ராஜ்யமே தொடங்குது. இப்போ மீண்டும் சுகம் நிரம்பிய அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை பாபா ஸ்தாபனை பண்ணுறார். அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த தர்மம். அதை விட உயர்ந்த தர்மம் கிடையவே கிடையாது. இங்கே அந்த தர்மம் இல்லை, ஆனால் மற்ற எல்லா தர்மமும் இருக்குது. ஸோ அவங்க அனைத்து மத மாநாடுகள்லாம் நடத்துகிறாங்க. நிறைய மதத்தை சார்ந்தவர்கள் பாரதத்தில் மாநாடு நடத்துகிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், பாரதத்துக்கு தான் எந்த தர்மத்தின் மீதும் நம்பிக்கை இல்லையே, அதனால தான் இதை இந்து நாடுன்னு சொல்லாமல் விட்டுட்டார் மகாத்மா காந்தி. ஸோ அப்போ அவங்க என்ன மாநாடு நடத்த முடியும்? எந்த மதத்தின் மீதும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையே. ஆனால் இதே பாரதத்தில் தான் மிக பழமையான தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்துச்சு. அதுதான் உண்மையில் பாரதத்தின் தர்மமே. மற்றபடி ஹிந்து தர்மம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதுதான் பிற்காலத்தில் நரகத்தில் இந்து தர்மம்னு பேரை மாற்றிக்கிட்டாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்ததோ தேவதைகளுடைய தர்மம் தான். இப்போ பாப்பா கேட்குறாரு பாருங்க, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் அனைத்து மத மாநாடு நடத்துகிறாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அதாவது அரசாங்கத்துக்கு தர்மத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னா இவங்க என்ன மாநாடு நடத்த முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் உயர்ந்த தர்மமே நம்ம பாரதத்தை சார்ந்தது தான். சட்டம் சொல்லுது, இந்த மாதிரி மாநாடுகளில் உயர்ந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் தான் சிம்மாசனத்தில் உட்காரணுன்ட்டு. இதனால் சண்டை வருது. என் தர்மம் உயர்ந்தது, உன் தர்மம் உயர்ந்தது, யார் சீட்டில் உட்கார்றது அப்படின்ட்டு கும்பமேளாவில் ஃபைட்டு நடக்குது. அதேமாதிரி யாருடைய ஊர்வலம் முன்னாடி போகிறது, அதுலேயும் சண்டையெல்லாம் நடந்துச்சு. அந்த மாதிரி மாநாட்டில் ஏதோ உண்மையிலே உயர்ந்த தர்மம்னு நீங்கள் தான் புரிய வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அந்த தர்மத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஸோ பாபா நமக்கு சொல்கிறார், இப்போ மறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் மிக உயர்ந்த தர்மம். ஆனால் அது இப்போ மறைஞ்சி இந்து தர்மம்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைனாவில் வசிக்கிறவங்க தங்களுடைய தர்மத்தை சைனீஸ் தர்மம்னா சொல்லுவாங்க கிடையாது இல்லையா? ஸோ அது புத்த தர்மம். ஸோ தர்மம் வேறு, இடத்துடைய பேர் வேறு. அப்போ இவங்க இடத்தையே தன்னுடைய தர்மமாக சொல்லிட்டாங்க. இந்தியா இந்து தர்மம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஸோ அதனால் அவங்க யார் மிக முக்கியமானவர்கள் அப்படின்னு நம்புகிறாங்களோ அவங்கள கதியில் உட்கார வைக்கிறாங்க. சட்டப்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த கான்ஃபரன்ஸ் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கு அனுமதி இருக்காது. மத தலைவர்களுக்கு மட்டும்தான் இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிறகு அவங்க டிபேட் நடக்கும், வாதிடுவாங்க, எங்கள் மதம் பெரியது இந்த காரணத்தினால. ஸோ இது ஆக்சுவலாக வெளிநாடுகளில் நிறைய இது நடக்கும். குறிப்பாக கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம், யூத மதம், இவங்களுக்குள்ள வாதம் நடக்கும். இந்த மாதிரி நிறைய யூடியூப்லேயே இது பார்க்கலாம். அந்த தலைவர்கள் மட்டும் பேசுவாங்க. ஆனால் இவங்களுக்கு சரியான அட்வைஸை கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா இவங்கள விட உயர்ந்தவங்க தானே இவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க முடியும். ஸோ அப்படி அவங்களை விட உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களோ நீங்கள் தான். அந்த தேவதா தர்மத்தை நீங்கள் இப்போ ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் தான் சொல்லணும், பாரதத்துடைய முக்கியமான தர்மத்தின் தலைவர் யாரோ. ஸோ அனைத்து தர்மத்தின் தாய் தந்தையாக இருக்கிறது பாரதத்தின் மிக முக்கியமான தர்மம். அந்த தர்மத்தின் தலைவர் யாரோ அவங்கள தான் இந்த மாநாட்டின் மிக முக்கியமான நபராக கதியில் உட்கார வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். மற்றவங்க எல்லாமே அவங்களுக்கு கீழே தான். ஸோ இதை யுக்தியாக புரிய வைக்கிறதுக்கு முக்கியமான குழந்தைங்க புத்தியை கொண்டு யோசிக்கணும், எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு. கடவுள் அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறார். அங்கே கடவுளுக்கு பதில் கிருஷ்ணரை போட்டாங்க கீதையில். ஸோ அப்போ உண்மையிலே அர்ஜுனன் தான் சஞ்சய் இல்லையா? சஞ்சய்க்கு புரிய வைக்கிறார். ஏன்னா அங்கே சஞ்சய் வேறு ஆளாக காட்டியிருப்பாங்க, அர்ஜுனன் வேறு சஞ்சய் வேறு அப்படின்ட்டு. ஸோ இங்கே சஞ்சய் தான் எல்லோருக்கும் சொல்கிறது.
அங்கே நடக்கிற விஷயத்தை. ஸோ ஒரு இதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சொல்லியிருப்போம் சஞ்சய்ன்றது ஜெகதீஷ் பையன். ஸோ அது வேறு அர்த்தம், ஓகேங்களா. இங்கே சொல்கிறது என்ன அப்படின்னா, பிரம்மா வாய் வழியாக தான் நம்ம எல்லோருமே கேட்குறோம். ஸோ அப்போ இங்கே எல்லோருக்கும் சொல்பவராக இருப்பவர் பிரம்மாவாக இருக்கிறார். ஸோ அதனால் அவர் சஞ்சய் அப்படின்னு பாபா சொல்கிறார். அர்ஜுனன் அந்த தேருன்றது இங்கே உடம்பு இல்லையா, அந்த உடம்பை ஓட்டக்கூடிய தேரோட்டி அர்ஜுனனுடைய ஆத்மா தான் இல்லையா. அந்த உடலை இயக்குபவர் யாரோ அவர் தானே தேரோட்டி, தேரை இயக்குபவர் தான் தேரோட்டி. அப்போ உள்ளே உட்கார்ந்துட்டுருக்கார், தேரில் ஒரு பயணியாக உட்காந்துன்னு இருக்கிறார் பாபா. ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்ட்டுனா, அங்கே அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், கிருஷ்ணர் உடம்பில் கடவுள் சொன்னார் இந்த கீதா உபதேசத்தை அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அங்கே கிருஷ்ணராக சொல்லப்பட்டதே சிவன் தான். இப்போ சிவன் தான் அர்ஜுனனுடைய உடல், அதாவது பிரம்மாவுடைய உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ அவரைத்தான் நம்ம அந்த பிரம்மாவைத்தான் பிரஜாபிதா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை திருமூர்த்திகள் படத்தை வச்சு, பிரம்மா விஷ்ணு சங்கர் படம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் புரிய வைக்கணும். குறிப்பாக இந்த பிரம்மா விஷ்ணு சங்கருக்கு மேலே சிவபாபாவுடைய படம் இருக்கணும் அந்த ஒளிப்புள்ளியாக. அப்போ இந்த திருமூர்த்தியோடைய படைப்பு எங்கே நடக்குது? முதல்ல சூக்ஷ்மவதனத்தில் நடக்குது. விஷ்ணு, அதாவது பிரம்மா படைப்பவர் அப்படின்னா அதை பாலனை செய்பவர் விஷ்ணு. பிரம்மா மூலமாக சிவபாபா ஸ்தாபனை பண்ணுறார். ஸோ அதனால் இந்த படமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரம்மா இருக்கிறார், விஷ்ணுவும் கண்டிப்பாக தேவைப்படுறார். யார் மூலமாக சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறாரோ சிவபாபா, பிரம்மா மூலமாக ஸ்தாபனை பண்ணுறாரு இல்லையா, இந்த பிரம்மாவே தான் பிறகு சத்யுகத்தில் விஷ்ணுவாக பிறந்து பாலனையும் பண்ணுறார். அப்போ அந்த விஷ்ணுவை உருவாக்குறது யார்? பிரம்மாவை உருவாக்குறது சிவபாபானா, விஷ்ணுவை உருவாக்குறதும் சிவபாபா தான். ஸோ அப்போ பிரம்மா மூலமாக ஸ்தாபனை காரியமும் சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறதும், விஷ்ணு மூலமாக ஸ்தாபனை செய்யப்பட்ட அந்த சொர்க்கத்தை பாலனையும் சிவபாபா தான் பண்ணுறார். ஆனால் அங்கே பண்ணுறது கிடையாது இல்லையா. சிவபாபா கொடுக்குற ஞானத்தின் மூலமாக விஷ்ணு உருவாகிறார் சொர்க்கத்தில். ஸோ அந்த ஞானத்தின் ஆதாரத்தில் தான் அங்கே ஆட்சியே நடக்குது, தானாகவே அந்த குணங்களாக மாறிடுது. ஸோ அப்போ உண்மையில் அங்கே பாலனை செய்கிறதும் சிவபாபா தான் இல்லையா. சிவபாபா கொடுக்குற ஞானம் தான் அங்கே பாலனை பண்ணுது. ஸோ பிரம்மா மூலமாக பாபா இந்த ஸ்தாபனை காரியத்தை பண்ணுறாரு. ஸோ பிரம்மா மட்டும் அங்கே இருக்கிறது கிடையாது, கூடவே சரஸ்வதி, நிறைய பாபா குழந்தைங்களும் இருக்கிறீங்க. இவரும் பிரம்மா கூட அழுக்கிலிருந்து தூய்மையாகிட்டு இருக்கிறார் நம்மை மாதிரி. அதனால் இந்த மாநாட்டின் தலைமையை ஜெகதம்பா தான் ஏற்கணும். ஏன்னா அவங்க தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த அந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்துடைய தலைவர் இல்லையா. பாபா மாமாவை தான் தலைவராக நியமிக்கிறார். ஸோ அதனால் அது மட்டும் இல்லை, தாய்மார்களுக்கும் அளவற்ற மரியாதையும் எல்லா தர்மத்தினரும் கொடுப்பாங்க. ஸோ ஜெகதம்பாவுக்கு மிகப்பெரிய திருவிழா நடக்குது. அவங்க ஜெகத் பிதாவுடைய மகள். ஸோ ஜெகதம்பாவுக்கு தான் நிறைய திருவிழாக்கள்லாம் கொண்டாடப்படுது. ஜெகத் பிதாவுடைய மகள் அவங்க இல்லையா, பிரம்மாவுடைய மகள். ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இப்போ ஸ்தாபனை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த கீதா உபதேசம் நடக்கிற பாகம் இப்போ மீண்டும் நடந்துட்டு இருக்குது. ஸோ கீதை இது ரொம்ப முக்கியமான விஷயம். கீதையின் பாகம் நடக்குதுனாலே என்ன அர்த்தம்? கீதை சொல்லி முடித்தவுடன் யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா, மகாபாரத யுத்தத்தில். ஸோ அப்போ அதுதான் முக்கியமான காரணம். ஏன் நக்கலாக கேட்பாங்க இல்லையா, மகாபாரத யுத்தத்தில் எவனாவது உட்காந்துட்டு இம்மா நேரம் உட்காந்து உபதேசம் செய்ய முடியுமா, இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குதா? கரெக்டு தான், அது நிஜமாக நடக்கலை. ஆனால் அதோடைய அர்த்தம் என்னென்னா, எதிர சண்டை போடுறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. இங்கே கீதை உபதேசம் நடக்குது. அதே தான் பாபா சொல்கிறார், இங்கே கீதை உபதேசம் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன், மகாபாரத யுத்தம் ரெடியாக உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்குதுன்றார். அதை புரிஞ்சுக்கோங்கன்றார். இந்த பார்ட்டு முடிஞ்ச உடனே அங்கே ஸ்டார்ட் ஆகிடும் சண்டை.
அதனால தான் பாபா சொல்கிறார், இந்த படிப்பு முடிஞ்சவுடன் யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறார், உலக அழிவுக்கான யுத்தம். நான் ஒவ்வொரு கல்பத்தின் சங்கம யுகத்தில் கீழான கரைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தை மேலான பரிசுத்தமான உலகமாக நான் மாற்ற வருகிறேன். ஒவ்வொரு கல்பத்தின் சங்கமத்திலும் நான் வரேன். ஜெகதம்பாவைத்தான் ஞானத்தின் தேவி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க தானே உயர்ந்தவர்கள். ஸோ அப்போ அவங்க தானே தலைமை பீடத்தில் உட்காரணும். ஆனால் ஜெகதம்பா மட்டும் கிடையாது, கூடவே ஞான கங்கைகளாகிய நீங்களும் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் அவங்கள கேளுங்க. நீங்கள் உங்கள் மதத்தின் வேதங்களை எல்லாம் சொல்கிறீங்களே, இந்த ஞானம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேளுங்க. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இது கடவுள் கொடுத்த ஞானம். எல்லா மதத்துக்காரங்களும் அதான் சொல்லுவாங்க. அப்போ அவர் எப்படி, கடவுள் ஒருத்தர் தான், ஞானம் நிரம்பியவர் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அவர் எப்படி உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும்? கண்டிப்பாக அவர் ஒருத்தருடைய உடலை எடுக்கணும். அவர் பிரம்மாவின் கமல வாய் மூலமாக பேசுகிறார். இல்லை, எந்த மதத்திலுமே கடவுள் பேசினார்னு இருக்காது. இயேசு உடம்புல பரிசுத்தாவி பேசிச்சு, முகமது நபி மூலமாக ஜிப்ரேல்ன்ற ஆத்மா பேசிச்சுன்னு தான் இருக்குமே தவிர கடவுள் அல்லாஹ் பேசினார், பரமபிதா பேசினார்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ கடவுளும் இதே மாதிரி வருவார், பிரம்மா வாய் வழியாக பேசுவார். இப்போ ஆதாம் வாய் வழியாக, பிரம்மாவைத்தான் ஆதாம் சொல்கிறாங்க. அப்போ ஆதாம் வாய் வழியாக சிவன் கடவுள் சொன்னது பைபிள்லையோ குரான்லையோ கிடையாதே. ஸோ இதையெல்லாம் தாய்மார்களாகிய நீங்கள் அங்கே உட்காந்து புரிய வைங்க. அந்த மாநாட்டில் மிக உயர்ந்த தர்மம் எது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரியப்படுத்த வேண்டியது தான் உங்களுடைய பொறுப்பே, இல்லையா? அவங்களும் ஒத்துக்குவாங்க, எல்லாரையும் விட உயர்ந்தவர் ஆதாம் தான்ட்டு. ஏன்னா முதல்ல அவர் தானே வர்றார், அவர் தான் கடவுளால் நேரடியாக படைக்கப்படுறவர். ஸோ அப்போ நேரடியாக படைக்கிறவருக்கு தானே அந்த ஞானத்தை கொடுத்துருப்பார். ஆனால் யாருமே நாம் அந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கு கிடையாது. பாபா சொல்கிறாரு, எப்போ இந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்துடைய அம்சம் கூட இல்லாமல் மறையுதோ அப்போ தான் நான் மீண்டும் அதை ஸ்தாபனை செய்கிறேன். ஏன்னா இப்போ தேவதா தர்மம் இல்லை. மற்ற 3 பெரிய தர்மங்களும் நல்லாவே ஜோராக வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக தேவதா தர்மம் மீண்டும் ஸ்தாபனை செய்யப்படணும். அது ஸ்தாபனை ஆனவுடன் வேறு எந்த தர்மமும் இருக்காது. ஸோ பாபா ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறதன் மூலமாகத்தான் அமைதி மீண்டும் ஸ்தாபனை செய்யப்படும் அப்படின்னு பாபாவுடைய பெண் குழந்தைகளாகிய உங்களால் மட்டும்தான் புரிய வைக்க முடியும் அவங்களுக்கு மாநாட்டில் அப்படின்னு பாபா சொல்கிறார். பரமபிதா பரமாத்மா மட்டும்தான் அமைதியின் கடல். ஸோ அவர் தான் அமைதியை ஸ்தாபனை பண்ணுவார். அவர் ஞானக்கடலாகவும் சுகத்தின் கடலாகவும் இருக்கிறார். மனிதர்கள் பதித்த பாவனனே இந்த பாரதத்தை மீண்டும் தூய்மையான ராமராஜ்யமாக மாற்றுங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ அந்த தூய்மை ஆக்கிட்டாலே அமைதி ஆனந்தம் எல்லாம் வந்துடும். ஸோ அவரால் மட்டும்தான் உலகத்தை மீண்டும் அமைதி நிரம்பியதாக மாற்ற முடியும். ஏன்னா இது அவருடைய காரியம் மட்டுமே. நீங்கள் பாபாவுடைய வழிப்படி நடக்கிறதன் மூலமாகத்தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். பாபா சொல்கிறாரு, யார் என்னுடையவராகி ராஜயோகத்தை கற்று தூய்மையாக இருப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுறாங்களோ அவங்க தான் உலகத்தின் எஜமானர்கள் ஆவாங்க. ஸோ அவங்க என்ன சத்தியம் பண்ணுவாங்க, பாபா நான் கண்டிப்பாக தூய்மையாகி உங்களிடமிருந்து 21 பிறவிக்கான ஆஸ்தியை அடைந்தே தீருவேன். இந்த சத்தியம் ஆக்சுவலாக டெய்லியுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஞாபகம் வரும். விகார ஈர்ப்புலெல்லாம் சிக்காமல் இருப்போம். ஒரு சின்ன காமத்தின் லேசான போதை கூட இருக்கக்கூடாதுன்றார் இல்லையா? ஸோ அப்போ நம்ம அந்த சத்தியம் பண்ணியிருக்கிறோன்றதை அடிக்கடி ஞாபகம் படுத்திக்கணும். ஏன்னா இப்போ ஸ்கூல்லே தினமும் பிளெஜ்ஜுன்னு அதை ஞாபகப்படுத்துகிறாங்க இல்லையா? தேசத்துக்காக சத்தியம் பண்ணுறாங்க எல்லா இந்தியர்களும் என்னுடைய சகோதர சகோதரிகள் இந்த மாதிரிலாம். ஸோ அப்போ உண்மையான பாரதத்தை நாம் தான் உருவாக்க போகிறோம் அப்படின்னா இந்த சத்தியம் உங்களுக்கு சதா ஞாபகம் இருந்துகிட்டு இருக்கணும். ஸோ இந்த சத்தியம் செய்வதன் மூலமாக தான் அழுக்கிலிருந்து தூய்மையாக மாறுவாங்க. லக்ஷ்மி நாராயணன் தான்
அனைவரையும் விட மிக உயர்ந்தவர்கள் மிக மிக தூய்மையானவர்கள். இப்போ மீண்டும் அவர்களுடைய தூய்மையான உலகத்தை பாபா ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறார். நீங்கள் இப்போ அமைதிக்காக மாநாடு நடத்துகிறீங்க. மனிதர்களால் அமைதியை எடுத்துகிட்டு வரவே முடியாது. அப்போ எப்படி மனிதர்கள் மாநாடு நடத்துறதுனால அமைதி வந்துடும்? அது அமைதிக்கடல் தந்தையுடைய காரியம், உலகத்தில் அமைதி எடுத்துகிட்டு வர்றது. ஸோ ரொம்ப பிரபலமான மனிதர்கள்லாம் இந்த மாநாடு அட்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய மதங்களின் பிரதிநிதிகள் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நாம் ஆலோசனை கொடுக்கணும். தந்தை மகனை வெளிப்படுத்துகிறார். சிவபாபாவுடைய பேர குழந்தைகள் பிரம்மாவுடைய குழந்தைகள் யார்? பிரம்மகுமாரிகள். அவங்க தான் ஞானத்தின் தேவதைகள். கடவுள் அவங்களுக்கு தான் ஞானத்தை கொடுத்துருக்கிறார். மனிதர்கள் எழுதிய வேதத்தின் ஞானத்தை தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை ரொம்ப கவர்ச்சிகரமாக நீங்கள் புரிய வைக்கிறீங்க அப்படின்னா இதை ரொம்ப ஆனந்தமாக ரசித்து கேட்பாங்க. ஆனால் அதற்கு ஒரு எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய வகையில் ஒரு தெய்வீகமாக புரிய வைக்கிறது எப்படி அப்படிங்கிற வழியை நீங்கள் தான் உருவாக்கணும். ஒரு பக்கம் அவர்களுடைய மாநாடு நடக்குது, இன்னொரு பக்கம் உங்களுடைய மாநாடு ரொம்ப வசீகரமாக நடக்கணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய படங்கள், ஏன்னா அவங்க எதை சொல்லுவாங்க, நம்ம அழகாக படம் வச்சுருக்கிறோம் தெளிவாக. இந்த படத்தின் மூலமாக மனிதர்கள் சீக்கிரமாக புரிஞ்சுக்குவாங்க. ஒவ்வொருத்தருடைய தொழிலும் என்னென்ன, சிவபாபாவுடைய தொழில் என்ன அப்படிங்கிறத எல்லாமே அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க நம்ம படத்தின் மூலமாக. ஸோ அதே மாதிரி மற்ற தர்மங்கள் கடவுள்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது உண்மையில் தர்மஸ்தாபகர்கள். அவங்களுடைய தொழில் வேறு, கடவுளுடைய தொழில் வேறு அப்படிங்கிறதையும் நாம் தான் புரிய வைக்க முடியும். ஸோ எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு மதத்துடைய பாகமும் தனிப்பட்டது. ஸோ எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து எப்படி அமைதியை உருவாக்குறது அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க மதம்தான் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யார்கிட்ட அதிக சக்தி இருக்குது? ஸோ யார்கிட்ட அதிகமான சக்தி இருக்குதோ அவர் தான் மிக மிக சக்தி வாய்ந்த மிக உயர்ந்த தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதுதான் கடவுள். இது குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் தெரியும். இன்னும் போக போக குழந்தைங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் பாபா கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி இதை புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு சக்தியும் வேணும், யோக பலமும் வேணும். ஏன்னா ஒரு யோகி குழந்தைக்கு நல்ல சக்தி இருக்கும். பாபா சொல்கிறாரு, நான் ஞானி ஆத்மாக்களைத்தான் நேசிக்கிறேன், அதனால் யோகி ஆத்மாக்களை நான் நேசிக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா யார் ஞானியாக இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக யோகியாகவும் இருப்பார்கள். நீங்கள் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ தான் புத்தி வேலை செய்யும். வேலை செய்யும்போது தான் விதவிதமான கருத்துக்களை சொல்லவே முடியும். அதனால தான் பாபா சொல்கிறார் ஞானி ஆத்மாக்கள். இங்கே ஞானி ஆத்மாக்கள்ன்றது புரிஞ்சுக்கிட்டு புரிய வைக்கிறவங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக நல்ல யோகி ஆத்மாக்களாகவும் இருப்பார்கள். அதனால் எனக்கு ஞானி குழந்தைகளை பிடிக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இது பக்தி மார்க்கத்தின் கீதையிலையுமே வரும். இப்போ நீங்கள் பரமபிதா பரமாத்மாவோடு யோகம் வைக்கிறீங்க. யோகம் இல்லாமல் இந்த ஞானம் தாரணையாக முடியாது. ஸோ யாருக்கு யோகம் இல்லையோ அவங்களுக்கு தாரணையும் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக தேக உணர்வு இருக்குது. பாபா சொல்கிறாரு, உங்களுடைய அசுர குணங்களை நீங்கள் தெய்வீக குணங்களாக மாற்றிடணும். இல்லை, அசுர குணங்கள் இருக்கக்கூடாது. இறைத்தந்தை தான் கல்லு புத்தி உடையவர்களை தெய்வீக புத்தி உடையவர்களாக மாற்றுறார். ராவணன் தெய்வீக புத்தி உடையவர்களை கல்லு புத்தி உடையவர்களாக மாற்றிடுறான். ஸோ அவங்களுடைய பேரே அசுர சம்பிரதாயம். தேவதைகளுடைய ஜடச்சிலைகளுக்கு முன்னாடி போய் அவங்க என்ன வேண்டுறாங்க? அசுர சம்பிரதாயத்தினர், எங்களுக்கு எந்த தெய்வீக குணங்களும் இல்லை, நான் ஒரு
காமம் கொடூரனாக இருக்கிறேன், ஏமாத்து பேர் வழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் தாய்மார்களாகிய நீங்கள் நல்லா புரிய வைக்கலாம். ஸோ கிறிஸ்தவ மதத்துலலாம் நான் பாவின்னு தானே அவங்க சொல்லுவாங்களே கடவுள் முன்னாடி போய். ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிய வைக்கலாம். அப்போ இந்த பாவியை பாவமற்றவராக மாற்றுறது தான் கடவுளுடைய வேலை. இப்போ யோசிச்சு பாருங்கள், கிறிஸ்தவர்கள் தங்களை பாவின்றாங்க, 2000 வருஷமாக சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த பைபிளை படித்து அவங்க பாவத்திலிருந்து விடுபடலை அப்படின்னு நிரூபணமாகுது. இதை நீங்கள் புரிய வைக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்வதற்கு ரொம்ப ஊக்க உற்சாகமும் இருக்கணும், தைரியமும் இருக்கணும், யோக பலமும் இருக்கணும். ஸோ பெரிய பெரிய குழுவில் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் புரிய வைக்கணும். மம்மா ஞானத்தின் தேவி, பிரம்மாவை ஒருபொழுதும் ஞானத்தின் கடவுள், ஞானதேவன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. சரஸ்வதி பேரைத்தான் ஞானம்னாலே நமக்கு ஞாபகம் வருது. ஸோ யாருக்கு என்ன பேர் இப்போ வைக்கிறாங்களோ அந்த பேரே தான் பக்தி மார்க்கத்திலையும் நினைவு செய்யப்படுது. தாய்மார்களுடைய பேர் கண்டிப்பாக நம்ம மகிமை செய்யணும், அதற்கேற்ற மாதிரி அவங்கள முன்னுக்கு வைக்கணும் சேவை செய்கிறதுல. ஆனால் அப்படி முன்னுக்கு வைக்க சில சகோதரர்கள் தயாராக இல்லை. காரணம், அவ்வளவு தேக உணர்வு அவங்களுக்கு இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க, ஏன் பிரம்மகுமாரர்கள்லாம் ஞானத்தின் தேவர்கள் கிடையாதா அப்படின்னு தேக அகங்காரத்தில் கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, பிரம்மாவே தன்னை ஒருபொழுதும் ஞானத்தின் தேவன்னு சொல்லிக்கலையே இல்லையா? ஸோ அவரே தாய்மார்களை தானே முன்னுக்கு வைக்கிறாரு. அதனால் தாய்மார்களுக்கு நிறைய மரியாதை கொடுக்கணும். இந்த தாய்மார்கள் தான் உலகத்தை மாற்ற போகிறவங்க. அவங்க தான் மனிதர்களை தேவதையாக ஆக்குறவங்க. நிறைய தாய்மார்களும் இருக்கிறாங்க, குமாரிகளும் இருக்கிறாங்க. யாருக்குமே அதர் குமாரினா அர்த்தம் தெரில. அதர் குமாரினா ஹாஃப் குமாரி, அதாவது பாபா குழந்தை திருமணம் ஆகியும் பாபா குழந்தை ஆன பிறகு தூய்மையாக இருக்கிற காரணத்தினால அவங்க குமாரி, ஆனால் பாதி குமாரி. ஏன்னா ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ திருமணம் ஆனாலும் அவர்களும் பிரம்மகுமாரிகள் தான். இந்த விஷயங்களை ஸோ எல்லாருமே குமாரிகள் தான். பட் திருமணமானவர்களுக்கு வித்தியாசப்படுத்தணுன்றதுக்காக பாபா அதர் குமாரி, அதாவது ஹாஃப் குமாரி, பாதி குமாரின்னு சொல்கிறார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஸோ யார் பாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடையணும்னு இருக்குதோ அவங்க தான் இதெல்லாம் புரிஞ்சிக்கிறாங்க. யாருடைய அதிர்ஷ்டத்தில் இது இல்லையோ, ஆஸ்தி அடையிற அதிர்ஷ்டம் இல்லையோ, அவங்க என்ன புரிஞ்சிக்க முடியும்? கண்டிப்பாக பதவியில் வர்ஷிக்கிரமம் இருக்க தான் செய்யுது. அங்கே சிலர் வேலைக்காரர்களாக தாசதாசிகளாக இருப்பாங்க, சிலர் பிரஜைகளாக இருப்பாங்க. பிரஜைகளும் தேவைதானே. மனித சிருஷ்டி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் பிரஜைகளும் அதிகமாகிட்டே இருப்பாங்க. யார் தங்களை முக்கியமானவர்கள் அப்படின்னு புரிஞ்சிக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி மாநாடு வரும்போது ஏற்கனவே முன்கூட்டியே தயாராக இருக்கணும் இல்லையா? பாபா எவர் ரெடின்னு சொல்கிறார் இல்லையா? பாபா கூப்பிட்டா போகிறதுக்கு மட்டும் இல்லை, சேவைக்கும் எவர் ரெடியாக இருக்கணும். ஸோ யாருக்கு இந்த ஞானம் இல்லையோ அவங்க குழந்தைங்க மாதிரி. அவங்களுக்கு இந்த ஞானத்தை புரிஞ்சிக்கிற அளவுக்கு புத்தி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாபா குழந்தைன்னு பாராட்டி சொல்லலை இல்லை, இன்னும் இந்த ஞானத்தையே எடுக்கலை, அப்போ குழந்தை பிள்ளை இருக்குதுன்ற. அவங்க உடலால் ஒரு வயதானவராக இருக்கலாம், வயதானவர்னால் பெரியவங்களாக இருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு புத்தி அந்தளவுக்கு இல்லையே. ஸோ இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாங்களே அப்படின்னு பாபா சொல்கிறார். சிலருடைய புத்தி ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாமே புத்தியை சார்ந்தது. ஏன்னா சின்ன வயது உடையவர்கள், அதாவது சமீபமாக பாபா குழந்தையான புது குழந்தைங்க கூட நல்ல முன்னேறி போகிறாங்க பழையவர்களை விட. அதிலும் ஒரு சிலருக்கு அதை புரிய வைக்கிற விதமே அவ்வளோ இனிமையாக இருக்குது, அவ்வளோ ராயலாக பேசுகிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ அது நல்ல பக்குவப்பட்ட குழந்தை அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஒருத்தருடைய நடத்தையின் மூலமாக ஒருவர் வெளிப்படுகிறார். அதனால தான் பாபா சொல்கிறார், உங்களுடைய நடத்தை ரொம்ப ரொம்ப ராயலாக இருக்கணும். ராயல் இல்லாத காரியத்தை, சாதாரண கலியுகவாசிகள் போன்ற காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது ஒரு பொழுதும்.
யார் பாபாவுடைய பேரை கலங்கப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்கிறாங்களோ அவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்காது. எப்போ நீங்கள் பாபாவுடைய பேரை கலங்கப்படுத்துகிறீங்களோ அப்போ பாபாவும் இதை சொல்வதற்கான உரிமை இருக்குது. பாபாவுக்கும் நீ பண்ணுறது தப்பு, அதனால் உன்னுடைய பதவி போச்சு அப்படின்னு. நல்லது. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பாபா பேர் கேட்டுற மாதிரி காரியம் பண்ணக்கூடாது. ரொம்ப ராயலாக இருக்கணும். நீங்கள் பார்க்கறது பேசுறது அப்படியே சொர்க்கத்தில் தேவதை எப்படி இருப்பாங்க அதே மாதிரி நான் இருக்கிறேனான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இரவு வகுப்பு. நீங்கள் பரமபிதா பரமாத்மா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஜீவாத்மாக்கள். இது ஒரு மங்களகரமான சந்திப்பு. பகவான் விஷ்ணு தான் மங்களகரமான சகுனத்தை எடுத்துகிட்டு வர்றவர் அப்படின்னு நினைவு செய்யப்படுது. இப்போ இந்த சந்திப்பே மங்களகரமான சகுனம்தான். கடவுள் இந்த விஷ்ணு வம்சத்திற்கான ஆஸ்தியை நமக்கு கொடுக்கிறார். அதனால தான் பகவான் விஷ்ணுவை மங்களகரமான சகுனத்தை எடுத்து வருபவர் அப்படின்னு சொல்லப்படுது. பாபா எப்போ ஜீவாத்மக்களை சந்திக்கிறாரோ அந்த சந்திப்பு ரொம்ப ரொம்ப அழகானது. நாம் இப்போ கடவுளுடைய குழந்தையாக ஆகியிருக்கிறோம். கடவுளிடமிருந்து ஆஸ்தி அடைவதற்காக. பாபா கிட்டேருந்து நாம் ஆஸ்தி அடைந்த பிறகு தேவதை பதவியின் ஆஸ்தியை அடையிறோம். அதாவது சொர்க்கத்தில் மறுஜன்மம் எடுக்கிறோம். ஸோ இப்போ ஆஸ்தி உடனடியாக நமக்கு கிடைக்கிறது ஞானத்தின் மூலமாக தெய்வீக குணங்கள், சக்திகள் எல்லாமே. ஸோ இதுதான் பிற்காலத்தில் ஸ்தூலமாக நமக்கு செல்வமாக பதவியாக எல்லாம் கிடைக்கிது சொர்க்கத்தில் போய். அதனால் பாபா சொல்கிறார், குழந்தைகளுடைய சந்தோஷத்தின் அளவு எப்போவுமே அதிகமாகவே இருக்கணும், குறையவே விடக்கூடாது. ஏன்னா குழந்தைகளாகி உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலிகள் யாருமே கிடையாது. அதனால் குழந்தைகளாகிய உங்களை மாதிரி சந்தோஷம் நிரம்பியவர்களும் யாரும் கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். பிராமண குழந்தைங்க மாதிரி அதிர்ஷ்டசாலிகளை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்றார். யாரையுமே பார்க்க முடியாது. ஏன்னா விஷ்ணு வம்சத்தினர் கூட 2வது நம்பரில் தான் வராங்க இல்லையா? முதல் நம்பரில் வர்றது பிராமண குலத்தை சார்ந்தவர்கள் தான். ஏன்னா நம்ம சிவனுடைய வம்சத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். சொர்க்கத்தில் தேவதைகளுடைய மடியில் தான் நாம் பிறக்கிறோம். ஆனால் இப்போ அதைவிட உயர்ந்த கடவுளின் மடியில் நாம் ஜென்மம் எடுத்திருக்கிறோம். உண்மையிலே தில்வாலா கோயில் கடவுளுடைய மடியினுடைய கோயில். ஸோ அதேமாரி அம்பாள் கோயிலும் இருக்குது. ஆனால் அது அந்த அளவுக்கு சங்கமயுகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி கிடையாது. தில்வாலா கோயில் தான் கரெக்டாக சங்கமயுகத்தை வெளிப்படுத்துது. இல்லை கீழே எல்லாம் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மேலே சொர்க்கம் ரூஃபில் செதுக்கப்பட்டு இருக்கும். மற்ற மனிதர்கள் நீங்கள் புரிஞ்சிக்கிற அளவுக்கு இந்த கோயிலை பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. இன்னும் கேட்டால் பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய புரிதல் தேவதைகளுக்கே இருக்காது. அதனால தான் அவங்கள விட நீங்கள் சங்கமயுக பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. மனிதர்கள் பிராமணர்களை புகழறது எல்லாமே அல்லது கோயிலில் தேவிகளை புகழறது எல்லாமே சங்கமயுக பிராமணர்களுடைய புகழ் தான். பிராமணர்கள் தான் பிறகு தேவதைகளாக ஆகிறாங்க. அந்த மாதிரி பிராமணர்களுக்கு வந்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா பிராமணர்கள் தான் நரகத்தை சொர்க்கமாக்கிற சேவை செய்கிறாங்க. பாபா அந்த மாதிரி பிராமணர்களுக்கு நமஸ்தே சொல்கிறார். நல்லது. பாபாவினால் நேசிக்கப்படணும் அப்படின்னா ஞானி மற்றும் யோகி ஆத்மாவாகணும். ஏன்னா பாபா சொல்லியிருக்கிறல, ஞானி ஆத்மா தான் எனக்கு பிடித்த குழந்தைகள். அதுக்காக யோகி குழந்தைகளை பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லை. யோகி குழந்தையை தான் நல் ஞானி குழந்தையாகவும் இருக்க முடியும். அதனால் தேக உணர்வுடையவராக ஆகாமல் இந்த ஞானத்தை சொல்வதற்கு, மற்றவர்களுக்கு சொல்கிற இந்த சேவை செய்கிறதுக்கு ஊக்க உற்சாகமும் தைரியமும் கொண்டவர்களாக இருங்க. உங்களுடைய தெய்வீக நடத்தையின் மூலமாக, இனிமையான வார்த்தையின் மூலமாக அப்பாவை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது சதா மனதில் ஓடிட்டு இருக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு அலட்சியமாக வாயில் வரதெல்லாம் பேசுகிறது, கண்ணாப்பின்னா நடந்துக்கக்கூடாது.
அது பாபாவை கலங்கப்படுத்துறது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப இனிமையாக பேசுங்க. வரதானம்: உங்களுடைய கர்மபோகத்தை கர்மயோகமாக மாற்றி சேவைக்கு கருவியாகக்கூடிய பாக்கியசாலி ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: ஒருபொழுதும் உங்களுடைய முயற்சி செய்யும் பாதையில், பிராப்தியை அடையும் பாதையில் உங்களுடைய கர்மபோகம் ஒரு தடையாக உங்களுக்கு அனுபவமாகக்கூடாது இல்லையா? கர்மபோகம் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு உடல் நோய் அப்படின்னு வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது உங்களுக்கு தடையாக வந்துடக்கூடாது. ஸோ உடல் நோயாக இருக்கலாம், மற்ற பந்தனமாகவும் இருக்கலாம். இதை தடையாக வர விடாதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அதேமாதிரி உங்களுடைய உடல் சேவை செய்வதை தடுக்க அனுமதிக்காதீங்கன்றார். அது நோயினாலேயும் இருக்கலாம், அல்லது சோம்பல்னால இருக்கலாம். இது சேவை செய்கிறதுக்கு தடையாக வந்துடக்கூடாதுன்றார். ஏன்னா பாக்கியசாலி ஆத்மாக்கள் அந்த மாதிரி கர்ம சுமையின் நேரத்தில் கூட ஏதோ ஒரு சேவைக்கு கண்டிப்பாக தன்னை கருவியாக்கிக்குவாங்கன்றார். இல்லையா? சேவை பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும், என்ன ஆனாலும் சரி. நிறைய பேர் பெருமையாக சொல்லுவாங்களே, நான் எங்கள் அம்மா செத்த அன்னைக்கு கூட நான் வேலைக்கு போனேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்களே. இந்த சேவையில் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த சேவைக்கு மனநிலை முக்கியம். இல்லை, மற்ற வேலை நீங்கள் கஷ்டத்தோடவே செஞ்சிடலாம். ஆனால் இங்கே மனநிலை நல்லா இருந்தால் தானே சேவை பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிடணுன்றார் இல்லையா? அந்த மாதிரி உங்கள் மனநிலையை அது பாதிக்கக்கூடாதுன்றார். அதனால் கர்மத்தின் சுமை சின்னதாக இருக்கட்டும், பெருசாக இருக்கட்டும், அதை விஸ்தாரமாக இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க, புலம்பாதீங்க. உங்கள் மனசில் கூட புலம்பாதீங்க. ஏன்னா அப்படி நீங்கள் புலம்புறீங்க அப்படின்னா உங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குறீங்கன்னு அர்த்தம். இல்லை, சங்கமயுகத்தில் ஆன்மீக வருமானத்தை சம்பாதிக்கிற நேரத்தில் இப்படி சக்தி நேரத்தையும் வீணாக்கலாமா? ஏன்னா திரும்ப வராது, முடிஞ்சு போச்சு. அடுத்து கல்பத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இங்கே நம்ம வீணாக்கிற ஒரு நிமிஷமும். ஸோ அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். யோகி வாழ்க்கை அப்படின்னாலே கர்ம சுமையை கர்ம யோகமாக மாற்றக்கூடிய வாழ்க்கை, அதுதான் யோகி வாழ்க்கை. இல்லை, எந்த விதமான கர்ம பந்தனம் இருக்கட்டும், அந்த கர்மத்தை செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுடைய புத்தி பாபா கிட்டேயே இருக்கணும். ஸோ அதை கர்ம யோகமாக, யோகா பண்ணுற டைமாக நீங்கள் மாற்றிடணும். இதுதான் அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்குடைய அடையாளம் அப்படிங்கிறது செம பவர்ஃபுல்லான வரதானம். ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, ஒரு சிலரை பார்த்தால் நமக்கு வெறுப்பு வருது, ஒரு சிலரை பார்த்தா நமக்கு பிடிக்குது. ஸோ உங்கள் பார்வையில் இந்த விருப்பு வெறுப்பு முடியணும் அப்படின்னா உங்களுடைய பார்வையில் கருணையும் சுப விருப்பமும் நிரம்பி இருக்கட்டும்ன்ற. யாரை பார்த்தாலும் கருணை, அவங்க நல்லா இருக்கணும், நாராயணன் ஆகணும் அப்படின்ற சுப விருப்பம் இருக்கணும் உங்கள் பார்வையில். ஸோ பார்வையினாலே உள்ளுணர்வில். அப்படி இருந்தால் இவங்க பிடித்தவர்கள் என்று ஒரு மாதிரியும் பிடிக்காதவர்கள் என்று ஒரு மாதிரியும் நடந்துக்க மாட்டீங்க. அப்படி பண்ணால் அது பாவமாயிடும். பாவத்தை அழிக்க வேண்டிய சங்கமயுகத்தில் பாவத்தை சேர்த்துக்கலாமா? அதுக்காக தான் பாபா சொல்கிறார், எப்போவுமே கண்களில் கருணையும் சுப விருப்பமும் அனைவருக்கும் நிரம்பி இருக்கட்டும், அனைத்து ஆத்மாக்களுக்கும் நிரம்பி இருக்கட்டும். உடலுக்கு கிடையாது. உடலை பார்த்தாலே விருப்பு வெறுப்பு வந்துடும். அது ஆத்மா, அந்த ஆத்மாவில் பதிவாயிருக்கிற நடிப்பு அப்படி இப்படி இருக்குது, அது நடிக்குது, அவ்வளோதான். ஆத்மா தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அப்போ அது தவறான நடிப்பு நடிக்குதுன்னா ஒரு கருணையோடு இந்த ஆத்மா நல்லா ஆகணும்னு சுப விருப்பம் வைக்கும்போது அது மாறும். ஸோ அப்போ விருப்பு வெறுப்புக்கே அங்கே வேலை கிடையாது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.